பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலையில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு பிரேயர், டைனமிக் பிரேயர். டைனமிக் பிரேயர் என்றால் சக்தி வாய்ந்த ஜெபம் என்று அர்த்தம். எல்லாருமே ஜெபிக்கிறவர்கள் தான், ஆனால் நம்முடைய ஜெபம் அந்த பவர்ஃபுல்லான அல்லது சக்தி வாய்ந்த டைனமிக் பிரேயராக இருக்கிறதா என்பதை நாம் இந்த நாளில் யோசிக்கிறோம், தியானிக்கவிருக்கிறோம். ஜீசஸ் பிரேட், அவருடைய ஜெபம் ஒரு டைனமிக் பிரேயராக இருந்தது. டைனமிக் ப்ரேயர்னு கிளியராக சொல்ல போனோம்னா ரொம்ப ஆக்டிவான, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ஒரு இவால்விங் இருக்கணும். அதாவது மாற்றங்கள் இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். ஜெபிக்கிறோடைய வாழ்க்கை தனியாக தெரியணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை, இது ஒரு மொனாட்டனஸ் கிறிஸ்டியன் லைஃப் இல்லை. ஜெபிக்கிறோடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, ஆனாலும் அந்த ஜெபம் ஆரம்பத்தில் இருந்தது மாதிரியே இப்பொழுதும் அதே போல் ஜெபித்து கொண்டு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சேஞ்சும் இல்லை. நம்முடைய ஃபேமிலியில் மாற்றங்கள் இருக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கணும். யோசிச்சு பார்த்தோம்னா இவ்வளோ நாட்கள் நாம் ஜெபித்த ஜெபங்களில் நாம் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்? வாட் டிட் வி அச்சீவ்? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை தான் நமக்கு மாதிரி. அவர் ஜெபித்தார். எந்த டைமெல்லாம் ஜெபித்தார், எப்படியெல்லாம் ஜெபித்தார்னா, தன்னுடைய ஊழியம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக 40 நாள் உபவாசித்து வனாந்திரத்தில் ஜெபித்தார். தன்னுடைய சீஷர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது இரவு முழுவதும் ஜெபித்தார். யோவான் ஸ்நானகன் சிரச்சேதம் பண்ண போட்ட போது அந்த சோகம், தனிமை தாங்க முடியாமல் தன்னை தனிமையாக்கி கொண்டு ஜெபித்தார். 5000 மக்களுக்கு மேலே இருக்கிற ஜனங்களை அவர் போஷிக்கும் பொழுது, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது அவர் தனிமையிலே ஜெபித்தார். தன்னுடைய கடைசி தருணத்தில், மரணத்தின் கடைசி தருணத்தில் ஃபிசிக்கலாக மென்டலாக பயங்கர டார்ச்சர் அவர் அனுபவிக்கும் பொழுது அவர் அழுது கதறி வியர்வை ரத்தமாக மாறுகிற வரையில் ஜெபித்தார். இந்த எல்லா ஜெபங்களையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஜெபத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது, ஒரு அற்புதம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு வருஷமாய் ஜெபிக்கிறோமே, நம்முடைய ஜெபம் அந்த சக்தி நிறைந்த ஜெபமாய், மாற்றங்களை கொண்டு வருகிற ஜெபமாய் இருந்திருக்கா? நிறைய நேரங்களில் நம்ம கர்த்தருடைய அற்புதங்களை அனுபவித்திருப்போம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ரட்சிப்புக்குள் இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஜெபத்தினுடைய கான்சிக்வன்சஸ், ஜெபத்தினுடைய பதில் நிச்சயமாய் கிடைத்திருக்கும். ஆனாலும் ஸ்டில் காட் வாண்ட்ஸ் அ டைனமிக் ப்ரேயர் இன் அவர் லைஃப்ஸ். அந்த டைனமிக் ப்ரேயர் என்றால் சரியா சொல்ல போனால் யாக்கோபு எழுதின சுவிசேஷம் நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கும். நம்ம ஜெபிக்க வேண்டியதனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நீதிமானா இருந்து ஜெபிக்க வேண்டும். நீதிமான் பண்ணுகிற ஜெபத்துக்கு தான் மிகுந்த பலன் உண்டு, அல்லது பலன் உண்டு. அவருடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அதற்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கும் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை எடுக்கணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். நம்ம நீதிமானாய் இருக்க வேண்டும் என்றால், நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடித்தளமான விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். அடுத்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற எண்ணம் இருக்கணும். இன்டர்செசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பரிந்து பேசுகிற இன்டர்செஷன் ஜெபம். இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம செய்யும் பொழுது we have come to the level of a righteous person. நம்மிடம் குற்றங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னும் பொழுதுதான் நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். நீதிமானுடைய ஜெபம் மட்டும்தான் இப்படி டைனமிக் பிரேயராக இருக்க முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தேட வேண்டியது நீதிமானாக கூடிய அந்த நிலை. எப்பொழுது நீதிமானாக முடியும்? இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி வரும்பொழுது தான் நம்ம நீதிமானாக முடியும். நீதிமான் ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் இப்படிப்பட்ட வல்லமைகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஏசாயா எழுதின புத்தகத்தில் 59வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 1-2 வசனங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்மளையும் அறியாம நம்மகிட்ட நிறைய பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுதும் நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரைசிங், வர்ஷிப்பிங் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதலாவது நம்மை ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மிடம் இருக்கிற குற்றங்களை அவரிடத்தை சொல்லி, பாவங்களை சொல்லி, முதலாவது நம்ம பாவரிக்கை செய்துவிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஜெபிக்க துவங்க வேண்டும். இதுதான் நம்ம செய்யற முதலாவது ஸ்டெப். 2வது, ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபித்து பழகி கொள்ள வேண்டும். நிறைய குடும்பங்களில் தனி ஜபங்கள் இருக்கும். நிறைய ஊழியக்காரட குடும்பங்களில் கூட தனி ஜபங்கள் இருக்கும். ப்ரேயருக்குன்னு டைம் ஒதுக்கிடுவாங்க.
அந்த டைம் யாருமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நல்லா ஜெபிப்பாங்க, ரைட். பட் உங்கள் மனைவியோடு அல்லது உங்கள் கணவனோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியுமா? தட் இஸ் அ குவெஸ்டின். ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ளேயே அது ஒரு கேள்விதான். எல்லாரிடமும் எல்லாரோடையும் நம்மளால ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியாது. பேசலாம், பழகலாம், ஆனால் ஜெபம் என்று வரும்பொழுது ஆவியில ஒருமனப்பட்டால் மட்டும்தான் நம்ம ஜெபிக்கவே முடியும். we have to have the oneness in our spirit. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கிற மக்களால் மட்டும்தான் ஒருமனப்பட முடியும். நீங்கள் வெளியில் பார்க்கும்போது பெரிய ஜெப வீரராக இருக்கலாம், ஆனால் சிலரோடு சேர்ந்து ஜெபிக்க முடியாது நம்மளால். ஏன்னா அவர்கள் ஆவிக்குள் அந்த முதிர்ச்சியில் இருக்க மாட்டார்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? குடும்ப நபர்களோடு குடும்பமாய் ஜெபிக்கிற ஜெபம் வேற, அது பிள்ளைகளோடு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறது. ஆனால் ஒரு ஹஸ்பண்டோட கைகோர்த்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மனசில் 2 பேத்துக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை நாம் பழகி கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஜெபிக்க வேண்டும், உணைந்து கைகோர்த்து ஜெபிக்க வேண்டும், தினமும் காலையிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாலும். அதே போல பிள்ளைகள் சிப்ளிங்ஸோட ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ கேன் ஷேர் எவ்ரி திங் வித் யுவர் சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ். அதாவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சேர்ந்து அல்லது 2 சிஸ்டர்ஸ் சேர்ந்து கைகோர்த்து ஜெபிக்கிற அந்த ஜெபம், இந்த ஜெபத்தில் நிச்சயமாய் வல்லமை உண்டு. தட் வில் பி a dynamic prayer. ஏன்னா நீங்க ஒருவருக்கு ஒருவர் நல்ல புரிதலில் இருந்தால் மட்டும்தான் ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியும். அந்த புரிதலுக்குள் வரும் பொழுது நம்ம காம்ப்ரமைஸ் ஆகணும். முதல்ல ஒருவருக்கு ஒருவர் சரியான காம்ப்ரமைஸ் ஆகலை, நம்ம சரியான ஒரு மனநிலையில் இல்லை அப்படின்னா நம்மளால் சேர்ந்து ஜெபிக்கவே முடியாது. அந்த ஜெபம் நிச்சயமாய் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கை ஜெபிக்கிற வாழ்க்கையாக இருந்தால் மாற்றமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். சுகம் கிடைக்கும். ஒருவருக்கொருவர் நம் குற்றங்களை அறிக்கையிட்டு செய்கிற ஜெபம் என்ன பண்ணும்? நம்மளை ஹீல் பண்ணும், நம்மளை ரெஸ்டோர் பண்ணும், புதியவர்களாய் ஒரு புதுப்பித்தலுக்குள்ளாய் கொண்டு வரும், உயிர்ப்பித்தலுக்குள்ளாய் கொண்டு வரும். இப்படிப்பட்ட ஜெபம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு டைனமிக் பிரேயர் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? we will be aware of our situations and circumstances. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் கரெக்டா புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம், கண்மூடித்தனமாய் இருக்க மாட்டோம். ஆனால் அந்த டைனமிக் பிரேயர் இல்லாதவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? காலையில் எழுந்தோட ஜெபம் பண்ணுவாங்க, நைட்டு படுக்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க, குடும்ப ஜெபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் வாழ்க்கையினுடைய அந்த பகல் வேலையில் அந்த நாள் முழுதும் அவங்க செய்யற விஷயங்கள்ல மாற்றங்களே இருக்காது. ஒரு அவேர்னஸ் இருக்காது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் டைனமிக் பிரேயர் இல்லாத வாழ்க்கை. அதே நேரத்தில் டைனமிக் பிரேயர் இல்லாத ஒரு வாழ்க்கை பிளைண்ட் லைஃப், குருட்டுத்தனமான வாழ்க்கை, கண்ணை மூடி நடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். யாரோ ஒருத்தர் சொன்னாதான் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியும். அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. நல்லா ஜெபிக்கிறோட வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய நேரங்களில் எச்சரிப்பை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையே இதை செய்யாது என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்ம முழிச்சிருப்போம். we are spiritually awake. கண்கள், ஆவிக்குள்ளான கண்கள் நமக்கு திறக்கப்படுகிற வாழ்க்கையாக இருக்கும். டைனமிக் பிரேயர் இல்லாத ஒருத்தருடைய வாழ்க்கை எப்பவுமே செல்ஃப் சென்டர்டா இருக்கும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வேலை என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். மற்றவர்களை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. மற்றவர்களை தனக்கு ஈக்குவலாக கூட நினைக்க மாட்டாங்க. எப்பவுமே அவர்கள் தான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், நமக்கு அப்புறம் தான் எல்லாரும். அது எல்லாத்துலேயுமே கம்பேரிசன் பிட்வீன் அதர்ஸ். அது வேர்ல்ட்லி லைஃபாக இருக்கலாம் அல்லது ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் மற்றவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிட்டு நான் மேலே இருக்கேன்ற எண்ணம் இருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைட்னஸ் அதிகமாக இருக்கும். யாருக்கு தெரியுமா? டைனமிக் பிரேயர் இல்லாதவருடைய வாழ்க்கையில உண்மையா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நீதிமான் பண்ணுகிற ஜெபம் உள்ள வாழ்க்கை எப்பொழுதுமே ஃபோக்கஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் காட். தேவனை மட்டுமே சார்ந்து இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள தாழ்மை வந்துடும், மற்றவர்களை பற்றி நினைக்கக்கூடிய நிலை நமக்கு வந்துடும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஸோ இவ்வளவு நாட்கள் நாம் ஜெபித்த வாழ்க்கை, நிஜமாலுமே இவ்வளவு நாட்கள் நம்ம அந்த சக்தி வாய்ந்த ஜெபம், தேவன் விரும்புகிற, தேவன் செய்த அந்த டைனமிக் பிரேயர் லைஃப் நம்மகிட்ட இருந்திருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் அதுதான். ஒவ்வொரு நாள் ஜெபமும் ஒரு சக்தி வாய்ந்த ஜெபமாக இருக்க வேண்டும், மாற்றத்தை கொண்டு வருகிற ஜெபமாக இருக்கணும். முதலாவது பர்சனல் லைஃப்ல மாற்றம் இருக்கணும், இரண்டாவது நம்முடைய ஃபேமிலியில் இருக்கணும். இப்படிப்பட்ட மாற்றம் உள்ள சபை எப்படி இருக்கும் தெரியுமா? விசுவாசிகள் அனைவரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் நிச்சயமாய் நம்ம ஒரு பெரிய பலனையும் ஒரு பவரையும் பார்க்க முடியும். தட் வில் பி வெரி எஃபெக்டிவ். நிச்சயமாய் கர்த்தர் நம்ம அப்படிப்பட்ட ஜெபத்துக்குள்ளாய் நடத்துவாராக. இந்த நாள் வரைக்கும் நம்ம பண்ண ஜெபம் ஒருவேளை அப்படி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாள்ல இருந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை நம்ம காணுவோம். We will be dynamic prayer warriors. Definitely God will bless us. Amen.